ஓகே, எல்லாரும் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் என்னன்னா, யாருமே லீவ் போடாதீங்கம்மா. சரியா? லீவ் போட்டா உங்களுக்கு தான் கிளாஸ் மிஸ் ஆகும். நேத்தே ரொம்ப கம்மியா தானே வந்திருந்தீங்க. லீவ் போடாதீங்க. ஓகேவா? எவ்ளோ ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்னாலும் அட்லீஸ்ட் ஆன் பண்ணி கேளுங்க. நான் என்ன சொல்றேன், இப்ப டிராவல்ல இருக்கீங்க, வெளியில இருக்கீங்களான்னு சும்மா அது கேளுங்க. ஓகேவா? எப்படியாவது கிளாஸ்க்கு வர ட்ரை பண்ணுங்க. லீவ் போட்டீங்கன்னா உங்களுக்கு தான் மிஸ் ஆகும். சரியா? அது பார்த்துக்கோங்க. அப்புறம் டைமிங்க்கு வந்துருங்க. லாஸ்ட் டைம்லாம் 7:55ன்னா அப்பவே கொஞ்சம் கொஞ்சம் ஜாயின் ஆயிட ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கலாம் இப்பதான் 8:03, 8:02 அப்படி ஜாயின் ஆகுறீங்க. 2 நிமிஷம் தானக்கான்னு கேட்கறது புரியுது. இப்ப நான் 10 மினிட்ஸ் டைம் குடுத்து உங்களுக்கு படிக்கிறதுக்கு இப்ப டைம் குடுக்கறதுனால அது உங்களுக்கு ஓகே ஆயிடுது. இல்ல நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு அது மிஸ் ஆயிரும். சரியா? அதனால டைமிங் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. யார் ஏ டீம்? நாங்கக்கா. யாரு பி? நாங்க இருக்கோம்க்கா. யாரு சி? நாங்க இல்லக்காவா? டான்ல நீங்க தான் சி டீம். சரிக்கா. ஓகே. 3 பேர் தான் இருக்கீங்களா? இல்லக்கா, இப்ப வந்துட்டாங்கக்கா. சரி. ஸ்டூடண்ட். ஓகேப்பா. ஓகேமா. யார் அந்த நியூ ஸ்டூடண்ட்? இன்ட்ரோடக்ஷன் பண்றா. உன் பேரு, எந்த டிஸ்ட்ரிக்ட்? அக்கா, அவன் பேரு பரத்க்கா. ஓகேமா. திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட்க்கா. அவங்க பேச மாட்டாங்களா? அவங்க என்ன இன்ட்ரோடக்ஷன் தெரியல அப்படின்றேன். சரி சரி, ஓகே. சரி, ஓகே. ஓகே, ஏ டீம் சொல்லுங்கம்மா. செகண்ட்க்கா. இருங்க வரேன். பி டீம் சொல்லுங்கம்மா. கொஸ்டினே காமிக்கலக்கா, நீங்க ஆன்சர் கேக்குறீங்க. தெரியல. இருங்க இருங்க, கொஸ்டின் ஃபர்ஸ்ட் ஃபுல்லா காட்டுறேன். அது கொஸ்டினே கிடையாது. இதுதான் உங்க கொஸ்டின். செகண்ட்க்கா. ஓகே. பரவாயில்ல, கொஸ்டின் பாதி பார்த்தா கூட ஆன்சர் சொல்லுவீங்க உங்களுக்கு. இது சொல்லுங்கம்மா. சி டீம் சொல்லுங்க. டான்ல. ஓ, டான்ல படிக்கலையா? சரி, ஓகே. டான் அப்போ கவனிச்சுக்கிறீங்களா இன்னைக்கு? சி டீம் வேணா. சரிக்கா. ஓகே. ஏ பி மட்டும் இருங்க. உங்களுக்கு தெரிஞ்சு நீங்க சொல்லலாம். எதுல உங்களுக்கு தெரியுதோ சொல்லலாம். ஏ டீம் சொல்லுங்கம்மா. தேர்ட்க்கா. இங்க போயிட்டு இருக்கு. பி டீம் ஃபோர்த்க்கா. ஓகே, சூப்பர். ஆனா கரெக்டா தெரியாது, செக் பண்ணுவோம். ஏ டீம் ஆன்சர் சொல்லி கொடுத்துட்டீங்களா ஏ டீமுக்கு? பி டீம் பி டீம் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட்க்கா. ஓகே. ஏ டீம் ஃபர்ஸ்ட்க்கா. பி டீம் தேர்ட்க்கா. ஓகே. ஏ டீம் ஃபோர்த்க்கா. பி டீம் செகண்ட்க்கா. எல்லாமே நாகை டிஸ்ட்ரிக்ட் போட்டுக்கிறேனா? அடுத்த டைம் உங்க டிஸ்ட்ரிக்ட் போட்டுக்கலாம். ஏ டீம் தேர்ட்க்கா. பி டீம் செகண்ட்க்கா. ஏ டீம்
பி டீம் பி டீம் சொல்லுங்கம்மா. ஏ டீம் கஷ்டப்பட்டு ஆன்சர் சொல்றது நாங்க, பேர் மட்டும் உங்களுது. ஏங்கா சரி, எத்தனை மார்க் எடுப்பீங்க? ஃபுல் மார்க்கா? யாருமே எதுவுமே மிஸ்டேக் பண்ணலையா? எல்லாருக்குமே எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் தெரியுமா? இதெல்லாம் வந்து சும்மா சாம்பிள் தான். நமக்கு ஒரு மெயின் பிக்சர் இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. என்னதுன்னு கேக்குறீங்களா? இதுல இருக்கிற எல்லா கொஸ்டினையும் கொலாப்ஸ் பண்ணி கொடுத்தா ஆன்சர் சொல்ல தெரியுமா? 125 கொஸ்டினையும் சஃபிள் பண்ணி, வெரி குட், 15 மார்க். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா எடுத்த மாதிரி ஒரு ஃபீலிங். உங்களுக்கு நீயே கிளாப் பண்ணிக்கோங்க. எடுக்கல, ரீசெண்ட் டைம்ஸ்ல எடுக்கல. எப்ப பார்த்தாலும் மிஸ்டேக் பண்ணுவீங்க. ரீட்ரை கொடுத்தானா அது ஃபர்ஸ்ட் தானே, அது ஃபர்ஸ்ட் லெசனு. அதே மாதிரி லாஸ்ட் லெசன்ல நாங்க எடுத்துக்கிட்டீங்களா? இடையில உள்ளதெல்லாம் யார் படிப்பா? தேர்ட் லெசன்ல யார் படிப்பா ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. சரி, நாளைக்கு வந்து எல்லா லெசன்ல உள்ள எல்லா 1 மார்க்கும் படிச்சுட்டு வரணும். சேலஞ்ச் பண்றீங்களா என்கிட்ட? 125 கொஸ்டின்ஸும் கரெக்டா இருக்கும்னு யார் பண்றீங்க சொல்லுங்க. யார் பேர் சொல்லுங்க. இப்படி சொல்லணும், பவித்ரா சேலஞ்ச், பிருந்தா சேலஞ்ச், அப்படி சொல்லணும். உங்க பேர் சொல்லி சேலஞ்ச் சொல்லணும். யார் சொல்றீங்க? மோனா சேலஞ்ச்கா. வெரி குட், வெரி குட், வெரி குட். சேலஞ்ச் மட்டும் தான் காலோட பேர் காலோட இல்லையே. வெரி குட். யாருமே சேலஞ்ச் பண்ணல. பிருந்தா வெரி குட். பேர் சொல்லி சேலஞ்ச் பண்ணு ஃபர்ஸ்ட் எனக்கு. அப்போ உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். ரித்திஷ்கா சேலஞ்ச், வெரி குட். யாரெல்லாம் சேலஞ்ச் பண்ணல பேர் சொல்லுங்க பாப்போம். அப்புறம் அப்புறம் அப்போ உங்க மார்க் நீங்க வந்து எல்லாருக்கும் கொடுக்க போறீங்க, அப்படிதானே? இல்ல நீங்களே வச்சுக்க போறீங்க. என்ன சொன்னாலும் கேள்வி கேக்குறீங்களேக்கா. நீங்களே வச்சுக்க போறீங்களா? சரி, ஓகேமா. நாளைக்கு 8 சாப்டர் 1 மார்க்கும். 8 சாப்டர்னா 8th சாப்டர் கிடையாது, எல்லா லெசன்ல உள்ள 1 மார்க் படிச்சுட்டு வரணும். இது வரைக்கும் படிச்சவங்க படிக்காதவங்க எல்லாருமே எல்லா லெசனையும் கவர் பண்ணி படிச்சுட்டு வந்துருங்க. ஓகேவா? டைம் கிடையாது. ஸ்கூல் போறதுக்கு முன்னாடி உங்க கையில 35 மார்க் இருக்கணும். உங்களுக்கு ஏத்த மாதிரி 10 தான் ஸ்கூல் வைக்கிறாங்க. அதுக்குள்ள நம்ம சொன்ன மாதிரி எல்லாமே கவர் பண்ணி உங்களுக்கு 35 மார்க்குக்கு கேரண்டி கொடுத்துடலாம். ஓகேவா? ஆல்மோஸ்ட் கிராஃப் முடிஞ்சிருச்சு. கிராஃப்ல இன்னைக்கு நான் சொல்லி கொடுத்தேன்னா அதுவும் முடிஞ்சிடும். ஆல்ரெடி வந்து லாஸ்டா, ஓகேவா, லாஸ்டா நம்ம சாங் பாடலாம். பரவாயில்லையே, ஞாபகம் வச்சிருக்கீங்களே. சரி, பாடலாம், கவலைப்படாதீங்க. கிராஃப் இன்னும் வந்து ஒரு 3 தியரம், பெரிய பெரிய தியரம் 2 தான் இருக்கு. அது இன்னைக்கு ஒண்ணு நாளைக்கு ஒண்ணு பார்த்தாலே முடிஞ்சிருச்சு. குட்டி குட்டி தியரம் இருக்கு, அது அடுத்த நாள் அவ்வளவுதான், முடிச்சிடலாம். அதுக்கு மேலேயே நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. 35 மார்க் கேரண்டியா உங்களுக்கு கிடைச்சிரும். எல்லாருமே மேக்ஸ்ல பாஸ். அப்புறமா லெசன் வைஸ் பார்த்து இன்னும் 65 மார்க்குக்கு உங்களுக்கு நான் ட்ரைன் பண்ணிட்டேன்னா எல்லாருமே 100 மார்க் ஈஸியா எடுத்துடலாம். நம்பிக்கை இருக்கா? இருக்குக்கா. லெசனுக்குள்ளே போல, சரியா? ஓகே, இதே கான்ஃபிடென்ட் எப்பவுமே இருக்கணும். சரி, ஓகேமா. நம்ம இன்னைக்கு ஒரு தியரம் பார்த்துலாம். இந்த தியரம் நம்ம ஆல்ரெடி பார்த்து அதோட கான்வெர்ஸ் பார்ட் மேக்ஸிமம் வந்து எக்ஸாம்ல கேட்க மாட்டாங்க. இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. அதோட ரிவர்ஸ் ப்ராசஸா இருக்கும். இதுக்கு முன்னாடி கோண இருசம வெட்டி தேற்றம் படிச்சிருப்பீங்க. அது அப்படியே தலைகீழ எழுதுனா என்ன வருமோ அதுதான் இந்த தியரமா இருக்கும். அப்போ நீங்க தியரம் படிக்கும்போது 2 சேர்த்து படிச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் பிபிடி படிச்சீங்களா? அதுக்கு தமிழ்ல என்ன? அடிப்படை விகித சம தேற்றம். அதோட கான்வெர்ஸ் பார்ட் மறுதலை. அது 2த்தையும் ஒரு நாள் படிக்கணும்.
அடுத்த கோண இருசமவெட்டி தேற்றமும் அதோட மறுதலையும் இன்னொரு நாள் படிக்கணும். இப்போ வந்து நீங்க இதை நாளைக்கு படிச்சு எனக்கு எழுதிதான் காட்ட போறீங்க இந்த தியரம். நான் எதுக்கு சொல்றேன்னா திருப்பி நீங்க ரிவிஷன் பண்ணும்போது இப்படி சேர்த்து படிச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேவா? அடுத்து பிதாகரஸ் தேற்றம். பிதாகரஸ் தேற்றத்தோட மறுதலை எல்லாம் கேட்க மாட்டாங்க. அது சும்மா ஒரு கூற்று மட்டும்தான் இருக்கும். அது கேட்க மாட்டாங்க. சப்போஸ் கேட்டாலும் எழுதுறதுக்காக 2 மார்க்காக நம்ம பார்த்து வச்சிருவோம். ஓகேவா? வேற என்ன இருக்கு? சீவாஸ் தியரம் ஒண்ணு இருக்கு, மெனிலாஸ் தியரம் ஒண்ணு இருக்கு. அவ்வளவுதான். இது மாதிரி 2 இருக்கு. அது நம்ம பார்த்தா முடிஞ்சிருச்சு. சரி, இது பார்க்கலாம். கோண இருசமவெட்டி தேற்றத்தின் மறுதலை. கலர் மாத்திக்கலாமா? ப்ளூ கலர் தெரியுதா? தெரியுதுக்கா. ஓகே, தெரிஞ்சதுன்னா அப்ப அதை வச்சுக்கோ. சரி, கூற்று. இதுல என்ன கூற்று கொடுத்திருக்காங்க பாருங்க. லாஸ்ட் டைம் படிச்சதோட ரிவர்ஸ் ப்ராசஸ் தான். ஒரு முக்கோணத்தின் ஒரு முனையிலிருந்து செல்லும் ஒரு நேர்கோடு அதன் எதிர்பக்கத்தினை உட்புறமாக மற்ற இரு பக்கங்களின் விகிதத்தில் பிரிக்குமேயானால் அக்கோடு அமைந்த முனை கோணத்தினை உட்புறமாக இரு சமமாக பிரிக்கும். ஒரு முக்கோணம், ஓகேவா? இதுதான் அந்த முக்கோணம் ஏபிசி. இந்த முக்கோணத்தோட முனையிலிருந்து ஒரு முனையிலிருந்து செல்லும் நேர்கோடு, இதுதான் அந்த நேர்கோடு. அதோட எதிர்பக்கம் இதுதான். அதோட எதிர்பக்கத்தினை உட்புறமாக, இதுதான் உட்புறமா, இன்சைடு, உட்புறமாக இரு சமமா பிரிச்சா, இரு சமமா சரி உட்புறமாக பக்கத்தினை உட்புறமாக மற்ற இரு பக்கங்களின் விகிதத்தில் பிரிக்குமேயானால், இதுதான் உட்புறம். ஓகேவா? இந்த உட்புறமா மற்ற இரு பக்கங்களின் விகிதத்தில் பிரிக்கும்னா, இப்ப இந்த முக்கோணம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை உட்புறமா இப்படி நான் பிரிச்சுக்கிறேன். பிரிக்கும் போதே நமக்கு இப்படி 2 கட் ஆயிருது. இப்படி கட்டா இருக்கிறது வந்து மற்ற இரு பக்கம்னா இந்த பக்கம், மற்ற இரு பக்கங்கள் இந்த பக்கத்தோட விகிதத்துல பிரிக்குமே ஆனால், இப்படி இதோட ரேஷியோல, இது என்ன ரேஷியோல இருக்கோ அதே ரேஷியோ இது எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் இது இருக்கு. அப்படி பிரிச்சுது அப்படின்னா அந்த கோடு அமைந்த முனை கோணத்தினை உட்புறமாக இரு சமமாக பிரிக்கும். அப்படின்னா இந்த கோடு வந்து கரெக்டா ஈக்குவல் ஆஃபா தான் பிரிக்கும், சமமா தான் பிரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. லாஸ்ட் டைம் படிச்சதுல என்ன படிச்சிருப்பீங்க? இந்த கோடு வந்து இரு சமமா பிரிச்சுது அப்படின்னா இது வந்து அதே விகிதத்துல இருக்கும் அப்படின்னு அதுல படிச்சிருப்பீங்க. இது அப்படியே ரிவர்ஸ். சம விகிதத்துல பிரிக்குது அப்படின்னா இந்த கோடு வந்து இரு சமமா தான் பிரிக்கும் அப்படின்னு ப்ரூவ் பண்றது. கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க. ஸ்டேட்மெண்ட் புரியுதா? இன்னொரு டைம் ரீட் பண்ணி காமிக்கிற பாருங்க. ஒரு முக்கோணத்தின், இதுதான் அந்த முக்கோணம், ஒரு முக்கோணத்தின் ஒரு முனையிலிருந்து செல்லும் ஒரு கோடு, அது வந்து இரு சமமா தான் பிரிக்குதுன்னு சொல்லல அவங்க, ஒரு கோடு தான். அதோட எதிர்பக்கத்தினை உட்புறமாகவும், இந்த ரேஷியோல இந்த உட்புறமாகவும் மற்ற இரு பக்கங்களோட விகிதத்துல பிரிச்சுது அப்படின்னா, பிரிக்குமே ஆனால் அக்கோடு அமைந்த முனை கோணத்தினை, இந்த கோடு அமைந்த அந்த முனை கோணத்தை வந்து இரு சமமாதான் பிரிக்குது அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் கோண இருசமவெட்டி தேற்றத்தோட மறுதலை. ஓகேவா? இப்ப இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்துடுறேன். நீங்க உங்களோடத வந்து ரீட் பண்ணி பார்த்துட்டு இருங்க. ஓகே, இதுல என்ன சொல்லியிருக்காங்க? ஸ்டேட்மெண்ட். இதுதான் கான்வர்ஸ் ஆஃப் ஏ ஆங்கிள் பைசெக்டார் தியரம். ஆங்கிள் பைசெக்டார் தியரத்தோட கான்வர்ஸ் பார்ட். ஆங்கிள் பைசெக்டார் தியரத்துல என்ன படிச்சிருப்பீங்க? ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு, அத வந்து ஒரு ஆங்கிள் இங்க இருக்கு, இதுக்கு ஆப்போசிட்ல இப்படி இருக்கிற ஒரு லைன் வந்து இந்த ஆங்கிளை வந்து ஈக்குவல் ஆஃபா டிவைட் பண்ணுச்சு அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற இந்த லைனோட ரேஷியோஸ் வந்து இந்த லைனோட ரேஷியோஸ்க்கு ஈக்குவலா தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அதாவது இந்த டேம் டிவைடட் பை இந்த டேம் டிவைடட் பை இந்த டேம் ஈக்குவலா தான் இருக்கும் அப்படின்னு பார்த்திருந்தோம். இதுல அப்படி ரிவர்ஸா என்ன பண்றாங்கன்னா, ஒரு ட்ரையாங்கிள் எடுத்து போட்டுக்கிட்டாங்க. ஃபர்ஸ்டே ஒரு ட்ரையாங்கிளை போட்டுக்கிட்டு ஒரு லைனை வச்சு பிரிக்கிறாங்க. அது வந்து சேம் ரேஷியோல தான் பிரிக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படி பிரிச்சதுன்னா இந்த ஆங்கிளையும் இந்த லைன் வந்து ஈக்குவல் ஆஃபா தான் டிவைட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு அப்படி ஆப்போசிட். அங்க லைன் போட்டு ரேஷியோஸ் காமிச்சாங்க, இங்க ரேஷியோஸ் காமிச்சு லைனை ஈக்குவலா பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க படிச்சு பார்க்கும்போது புரியும். If a straight line through one vertex of a triangle divides the opposite side internally in the ratio of the other two sides, then the line bisects the angle internally at the vertex.
என்ன சொல்றாங்க? இஃப் a straight line through one vertex of a triangle. ஒரு வெர்டெக்ஸ் அப்படின்னா ஒரு புள்ளி இந்த பாயிண்ட் வழியா ஒரு வெர்டெக்ஸ், இந்த பாயிண்ட் வழியா ஒரு லைன் வந்து இந்த ட்ரையாங்கிள டிவைட் ஆப்போசிட் சைடுல இருக்கிற இந்த லைனை வந்து என்ன பண்ணுதான்? இன்டர்னலி, உட்புறமாக, இன்டர்னலினா இப்படி உட்புறமா இந்த ஆங்கிள், ஓகேவா, இந்த 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 ரேஷியோஸ், ஓகேவா, இன்டர்னலா பிரிக்கிற அந்த ரேஷியோ எப்படி இருக்குமா? அதாவது இந்த ரேஷியோஸ்க்கு, பேலன்ஸ் டூ சைட்ஸோட ரேஷியோஸ்க்கு டிவைட் பண்றதுக்கு ஈக்குவலா இருக்கும். அதாவது நம்ம படிச்சிருக்கோம்ல, இந்த டேம் டிவைட் பை இந்த டேம், இந்த டேம் டிவைட் பை இந்த டேம், அதாவது இந்த ரேஷியோஸும் ஈக்குவல் அப்படின்னு சொல்றாங்க. Then the line bisect the angle internally at the vertex. அப்படின்னா என்ன சொல்றாங்க? இந்த வெர்டெக்ஸ் வழியா போற இந்த லைன் வந்து பைசெக்ட் தான் பண்ணுது ஆங்கிள் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு பைசெக்ட் பண்ணுதுன்னா என்ன அர்த்தம்? ஈக்குவல் ஆஃபா தான் டிவைட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ 16 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ஆங்கிள் 16 இருந்தா நம்ம அதை எப்படி ஈக்குவல் ஆஃபா டிவைட் பண்ணலாம்? 30 30. 40 அந்த கோணம் வந்து 40ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை எப்படி ரெண்டா பிரிச்சு எழுதுவீங்க? இங்க 20, இங்க 20. அப்போ இதுவும் சேம், இதுவும் சேம். இதுக்கு நீங்க 1ன்னு பேர் கொடுத்தா இதுக்கும் 1ன்னு தான் கொடுக்கணும், ஏன்னா ரெண்டுமே சேம் தான். இப்ப இதுக்கு 1 இதுக்கு 2ன்னு கொடுத்தா அது ராங். அப்படின்னா என்ன இருக்கும்? 1ம் 2ம் ஈக்குவலா வேணா இருக்கும். 1ம் 2ம் சேம் அப்படின்னா, ஏன்னா இதுவும் 20 இதுவும் 20 இருந்தா தானே ஈக்குவல் ஆஃப்னு சொல்லுவோம். அப்போ 1ம் 2ம் ஈக்குவலா இருக்கும்னு வேணா அர்த்தம். இப்ப நம்ம சும்மா எடுத்துக்கிறாங்க பாருங்க, இது 1ன்னு எடுத்திருக்காங்க, இது 2ன்னு எடுத்திருக்காங்க. அப்போ இதை நீங்க எப்படி சால்வ் பண்ணணும்? இது ரெண்டும் ஈக்குவல்னு ப்ரூஃப் பண்ணாதான் இது சமமா பிரிக்குது அப்படின்னு அர்த்தம். புரியுதா? இது ஆங்கிள் 1ன்னு வச்சுக்கிட்டாங்க, இது ஆங்கிள் 2ன்னு வச்சிருக்காங்க. அப்படின்னா என்ன மீன் பண்ணணும்? நம்ம இது ரெண்டும் ஈக்குவல்னு ப்ரூஃப் பண்ணணும். அதுதான் இந்த தியரமே. If a straight line through one vertex of a triangle divides the opposite side internally in the ratio of the other two sides. ஓகேவா? ஈக்குவல் ஆஃபா ஒரு லைன் வந்து டிவைட் பண்ணுது, பைசெக்ட் பண்ணுது. பைசெக்ட்ன்றது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொல்லல, டிவைட் பண்ணுது இந்த ஆங்கிள்ஸ் அப்படின்னும் போது இதோட இன்டர்னலி இருக்கிற இந்த ரேஷியோஸ் வந்து அதர் டூ சைட் ரேஷியோஸ்க்கு ஈக்குவலா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. Then the line அப்படின்னா என்ன ப்ரூஃப் பண்ணணும்? Then the line bisect the angle internally at the vertex. அப்போ இந்த லைன் வந்து பைசெக்ட் தான் பண்ணுது, ஆங்கிள் ஈக்குவல் ஆஃபா டிவைட் பண்ணுது அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ணணும். அப்படின்னா என்ன மீனிங்? இதுவும் சேம் அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ணணும். இது 20னா இது 20, 30னா இது 30, அப்படி ரெண்டுமே சேமா தான் இருக்கும் அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ண போறோம். புரியுதா? தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புரிஞ்சுதாமா? ஓகே, இப்ப இதுல என்ன நம்ம நிரூபிக்க போறோம் பாருங்க. கொடுக்கப்பட்டது இதுல என்ன கொடுத்திருக்காங்க? ஏபிசின்னு ஒரு முக்கோணம் இருக்கு. ஓகே, ஏபிசின்னு ஒரு ட்ரையாங்கிள் முக்கோணம் இருக்கு. அதுல ஏடி ஆனது பக்கம் பிசியை டி என்ற புள்ளியின் கோணம் ஏ உள்ளடக்கிய பக்கங்களின் விகிதத்தில் பிரிக்கிறது. கொடுத்திருக்கிறது நமக்கு என்ன? ஏடி அப்படின்ற லைன் வந்து பிசி அப்படின்ற இந்த லைன்ல டி அப்படின்ற புள்ளியில ஏ கோணத்தை உள்ளடக்கிய, அதாவது உள்ளடக்கினா இன்டர்னலி உட்புறமா தானே இந்த ஆங்கிள் இருக்கு, உள்ளதானே இருக்கு, வெளி சைடு இல்ல, உள் சைடு தான் இருக்கு. இந்த ரேஷியோல தான், சேம் ரேஷியோல தான் பிரிக்குது. அதாவது இந்த டேமும் இந்த டேமும் இந்த டேமும் சேம் ரேஷியோல தானே இருக்கு. அதுதான் கிவனா கொடுத்துருக்காங்க நமக்கு. தியரத்துல நம்ம கொடுத்தது அதுதான். அப்படின்னா நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? ஏபி டிவைட் ஏசி, பிடி டிவைட் டிசி, இப்படி எடுத்துக்கணும். பாருங்க, ஏபி டிவைட் ஏசி, பிடி டிவைட் டிசி, இப்படி நம்ம எடுத்துக்கணும் கிவன். இதை நம்ம 1ன்னு எடுத்துக்க போறோம். ஓகே, இதுல நம்ம என்ன ப்ரூஃப் பண்ண போறோம்? ஆல்ரெடி சொல்லிட்டேன், இந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவல்னு ப்ரூஃப் பண்ணணும். அப்படின்னா என்ன? ஆங்கிள் 1 ஈக்குவல் டு ஆங்கிள் 2ன்னு நீங்க ப்ரூஃப் பண்ண போறீங்க. ஆங்கிள் 1 கோணம் ஏயின் உட்புற இருசம வெட்டி ஏடி. ஓகே, கோணம் ஏயோட உட்புற இருசம வெட்டி தான் ஏடின்ற லைனு. அதுல அதாவது கோணம் 1 ஈக்குவல் டு கோணம் 2ன்னு நம்ம ப்ரூஃப் பண்ண போறோம். ஓகேவா? அடுத்தது இதோட அமைப்பு, கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்கு? இது வந்து நம்ம தான் ரெடி பண்ணிருக்கோம். ஓகேவா? இந்த
சிஇ அப்படின்னு ஒரு லைன் எடுத்திருக்கோம். இதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம், இதை கொஞ்சம் இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணி இப்படி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த சிஇ அப்படின்ற இந்த லைன் வந்து parallel டு இந்த டிஏவா இருக்கு. இந்த லைனும் இந்த லைனும் இணையா தான் போயிட்டு இருக்கு. ஓகேவா? அடுத்து பிஏவின் நீட்சி இயில் சந்திக்கிறது. பில இருந்து பிஏ இந்த லைன் இருக்கு இல்லையா, இதை வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி விடுறோம். இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டோம் அப்படின்னா இந்த பாயிண்ட்ல போய் மீட் பண்ணுது. அதுதான் அதோட அமைப்பா நம்ம எடுத்திருக்கோம். இது ஒரு டைம் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ரீட் பண்ணி பார்த்துட்டு இருங்க. ஓகே, இதுல ப்ரூஃப் பாருங்க. கிவன் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஆங்கிள் ஏபிசி, ஒரு ட்ரையாங்கிள் ஏபிசி. இதுல ஏபிசி எங்க இருக்குன்னே தெரியலையா, எல்லாத்தையும் போட்டு மறைச்சு வச்சுட்டேன்னா இருங்க, அழைக்க மாட்டேங்குது பாருங்க. அப்ப அழைச்சதுக்கு இப்பதான் அழைஞ்சிட்டு இருக்கு. ஓகே, இது போதும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. இதுதான் ட்ரையாங்கிள் ஏபிசி. அதுல ஏடி அப்படின்ற டேம் வந்து டிவைட் பண்ணுது இந்த பிசி அப்படின்ற இந்த லைனை. சேம் ரேஷியோ, இந்த சேம் ரேஷியோ, இந்த ஆங்கிள் ஏவோட சைட்ஸ் பேலன்ஸ் டூ சைடோட ரேஷியோஸ்ல தான் அது வந்து கண்டெயின் பண்ணிருக்கு. ஆங்கிள் ஏ வந்து எதுல அந்த லைன் வந்து மீட் ஆகுது, பிசி லைன்ல மீட் ஆகுது, டி அப்படின்ற பாயிண்ட்ல. அப்ப இதை எப்படி எடுத்துக்கணும், ஏபி டிவைட் ஏசி, பிடி டிவைட் டிசி, இப்படி நம்ம எடுத்துக்கிறோம். ரெண்டும் ஈக்குவல்னு ப்ரூஃப் பண்ண போறோம். இதான் கிவன். இதை ஒன்னு எடுத்துக்கிறோம். ஓகே, இதோட ப்ரூஃப் என்ன பண்ணணும், நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு. இந்த லைன் வந்து பேரலா இருக்கும், சாரி இந்த லைன் தான் வந்து பைசெக்ட் பண்ணுது இந்த ஆங்கிள் அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ண போறோம். அதாவது தட் இஸ் ஆங்கிள் 1 ஈக்குவல் டு ஆங்கிள் 2ன்னு ப்ரூஃப் பண்ண போறோம். அவ்வளவுதான். இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்கு பாருங்க. கன்ஸ்ட்ரக்ஷனா நம்ம கொஞ்சம் மாத்தி அமைச்சிருக்கோம். எப்படி, சில இருந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டிருக்கோம், இந்த ஏ பிஏ லைனை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கோம். இப்படி ரெண்டு பிரியுது. ஓகேவா? இந்த மாதிரி வந்திருக்கு. அப்போ இந்த லைனும் பேரலா இருக்கு. அதுதான் இங்க எழுதியிருக்கோம். பிஏ வந்து மீட் அட் இ பாயிண்ட்ல மீட் பண்ணுது அப்படின்னு எழுதியிருக்கோம். ஓகேவா? சிம்பிள். இது 3 படிச்சு பாத்தீங்கன்னாலே புரிஞ்சிடும். ஓகே, நம்ம என்ன ப்ரூஃப் பண்ண போறோம் பாருங்க. இது ரெண்டும் ஈக்குவல்னு ப்ரூஃப் பண்ண போறோம். ஓகே ஓகே, இப்போ நம்ம ப்ரூஃப் பண்ணலாமா? உங்களுக்கும் கொஞ்சம் அழைச்சிடுறேன். ஓகே, இப்ப பாருங்க. நம்மளோட ஒரு அனுமானம் நம்மளா யோசிச்சு எடுத்திருக்கோம். என்ன எடுத்திருக்கோம், பிஏடி இந்த ஆங்கிள் வந்து 1னும் டிஏசி இந்த ஆங்கிள் வந்து 2ன்னு எடுத்திருக்கோம். ஓகே, இது ஆங்கிள் 1 ஆங்கிள் 2ன்னு எடுத்திருக்கோம். இது நம்மளோட அசம்ப்ஷன், அனுமானம். அடுத்து இந்த பிஏடி இதுவும் ஆங்கிள் 1 தான். அதே மாதிரி இந்த பிடி அதை எப்படி எடுத்திருப்பாங்க, ஏழு ஏசி சரி ஏஇசி இதுவும் ஆங்கிள் 1 தான். இது ரெண்டுமே ஆங்கிள் 1. என்ன ரீசனா இருக்கும், ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஒரு லைன் போயிட்டு இருக்குன்னா அதுல இப்படி கட் பண்ணும்போது இந்த ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவலா தான் இருக்கும்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். உங்களுக்கு எப்படி போட்டு காமிச்சேன்னா இப்படி போட்டு காமிச்சேன். அப்போ இது என்னவா இருக்குமோ இதுவும் அதே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ரெண்டுமே பேரலல் இணையா போனது அப்படின்னா கோணங்கள் சமமா தான் இருக்கும். அதுதான் பேரலல் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த டிஏ லைனும் இந்த சிஇ லைனும் பேரலல், மொத்த கோணங்கள் அதனால சமமா இருக்கு. அதனால அதுல வர ஆங்கிள்ஸும் சமம். அதே மாதிரி அடுத்து இந்த டூ பாருங்க. இது என்ன ஷேப்ல இருக்கு, இசட் ஷேப்ல இருந்தா இங்க என்ன ஆங்கிளோ அதே ஆங்கிள் தான் இங்க இருக்கும்னு சொல்லியிருக்கேன். இங்க 2னா இங்கேயும் 2, அதுதான் இங்க எழுதிருக்காங்க. டிஏசி ஏசிஇ ஆங்கிள் 2ன்னு கொடுத்துருக்காங்க. இதுல என்ன, இந்த லைனும் பேரலல் இணை. அப்புறம் ஏசி அப்படின்ற இந்த லைன் வந்து குறுக்கு வெட்டி, ஆகையால் ஒன்று விட்ட கோணங்கள் சமம். இது வந்து இசட் ஷேப்ல இருக்கா, அதனால இதுவும் ஈக்குவல். அதுதான் ரீசன், குறுக்கு வெட்டி, அதனால ஒன்று விட்ட கோணங்கள் சமம். அதுதான் அதோட ரீசனா நம்ம எழுதணும், காரணமா. ஓகேவா?
இதுக்கப்புறம் இங்க டயக்ராம் போட்டு வரைஞ்சுக்கிட்டா உங்களுக்கு தெரியறதுக்காக டயக்ராம் பார்த்து சொல்லுங்க. இப்படி இருந்ததா? பரவாயில்ல, நம்ம இன்னும் கொஞ்சம் இது பண்ணிடுவோம். இது ஏ, இது பி, இது சி, இது டி, இது ஆங்கிள் 1, இது ஆங்கிள் 2, இது ஆங்கிள் 2, இது ஆங்கிள் 1. இதுக்கு பேர் என்னமா? ஓகே. இதுல பிஏ டிவைட் ஏஇ. பிஏ எங்க இருக்கு? பில இருந்து ஏ, ஏல இருந்து இ. அதே மாதிரி பிடி டிவைட் டிசி. இது என்ன தியரம் மாதிரி இருக்கு பாருங்களேன். ஃபர்ஸ்ட் ஒரு தியரம் படிச்சீங்களா? என்ன தியரம்? இப்படி இப்படி படிச்சீங்களா? அதே மாடல் எழுதியிருக்கோம் பாருங்க. பில இருந்து இப்படி 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 அடிப்படை விகித சம தேற்றம், தேல்ஸ் தேற்றம். முக்கோணம் பிஇ பிசிஇ எப்படின்னா எடுத்துக்கலாம். பிஇசி இந்த முக்கோணம், இந்த ட்ரையாங்கிள வந்து தேல்ஸ் தேற்றம் படி இந்த மாதிரி எழுதலாம். ஓகேவா? ஓகே. நம்ம வந்து ஈக்குவேஷன் 1 வச்சிருந்தோம்ல, அதை தான் இங்க எடுத்து எழுதியிருக்கேன். நான் எழுதல, அங்க எழுதியிருக்காங்க. ஆங்கிள் 1 தேற்றம் ஈக்குவேஷன் 1 பாருங்க. கிவன்ல எழுதியிருக்கோமா ஈக்குவேஷன் 1, அப்படியே எடுத்து அங்க எழுதியிருக்கோம். ஏன்னா நம்ம கொடுத்துருக்கிறது அது கிவன். அது அப்படியே எடுத்து இங்க எழுதியாச்சு. அது 1ல இருந்து இது நமக்கு கிடைச்சிருச்சு. அது அப்படியே எழுதியிருக்கோம். இப்ப பாருங்களேன், இந்த 4ம் 5ன்னு போட்டுருக்கோம்ல, இது ரெண்டுத்தையும் செக் பண்ணி பாருங்க. பிடி டிவைட் டிசி, பிடி டிவைட் டிசி அப்படின்னா என்ன மீனிங்னா, இது ரெண்டுமே சேம்னு வச்சுக்கோங்க. நீங்க படிச்சிருப்பீங்க எல்ஹெச்எஸ் எல்ஹெச்எஸ் இல்ல ஆர்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ். ஏதாவது ஒரு பக்கம் ரெண்டுத்துலயுமே கம்பேர் பண்ணும்போது சேமா இருந்தா அதை வீக்கணும். அது ரெண்டும் சேம் அப்படின்னா பேலன்ஸ் 2 சைடு சேமா தான் இருக்கும். இது ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். ரெண்டு இது சேமா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப 1ஐயும் இந்த இப்ப 3ன்னு கூட வச்சுப்போம். இந்த 2வையும் இது 1ல இருந்து 1ன்னு ஆல்ரெடி மேல நேம் கொடுத்துட்டோம். ஓகேவா? இந்த 1ஐயும் 2வையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ரெண்டு இது சேமா இருந்தது அப்படின்னா பேலன்ஸ் 2 சைடு சேம்னு நம்ம எடுத்துக்கணும். இது படிச்சிருக்கீங்களா? எங்க இது மாதிரி படிச்சிருப்பீங்க. இது மாதிரி யாருக்கும் ஞாபகம் இருக்கா? இது மாதிரி எங்கேயாவது பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கா? தூங்கிட்டு இருக்கீங்களா எல்லாரும்? இல்லக்கா. சொல்றேன். ஓகே. இந்த ரெண்டு சைடும் ஈக்குவல்னா பேலன்ஸ் 2 சைடும் ஈக்குவல்னு எடுத்துக்கணும். அவ்வளவுதான். இப்ப பாருங்களேன், ஏபியும் பிஏ ரெண்டும் ஒண்ணுதான், ரெண்டுமே சேம். அப்ப ரெண்டும் கேன்சல் பண்ணிட்டோம்னா 1/AC ஈக்குவல் டு 1/AEன்னு இருக்கும். அது அப்படியே தலைகீழ எழுதினோம்னா AC ஈக்குவல் டு AE. ஓகேவா? ரெண்டுத்துலயுமே அந்த ஏபியை நீக்கிறோம். அதுதான் இங்க எழுதியிருக்கும். இதுல இருந்து பாருங்க, ஏசி எங்க இருக்கு? ஏசி இந்த லைனும் ஏஇ இந்த லைனும் ஈக்குவல் அப்படின்னா இங்க பாருங்க, இந்த லைனும் ஈக்குவல்னா என்ன அர்த்தம்னா, ஒரு ரெண்டு பக்கம் ஈக்குவலா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரெண்டு சைடுமே ஈக்குவல் அப்படின்னா இந்த கோணங்களும் சமம்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ இதுவும் இதுவும் ஈக்குவல் நமக்கு வந்துருச்சு. இந்த ஏசியும் ஏஇயும் ஈக்குவல் வந்துருச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆங்கிள் 1 ஈக்குவல் டு ஆங்கிள் 2. ஓகேவா? அப்படின்னா ஆங்கிள் 1 ஈக்குவல் டு ஆங்கிள் 2. இதுல இருந்து என்ன தெரியுது? இது ஒரு இருசம பக்க முக்கோணம். ரெண்டு பக்கமும் சமம்னு வச்சுக்கோங்க, அது பேர் இருசம பக்க முக்கோணம்னு சொல்லுவாங்க. அப்படி இருந்தா இந்த ஆங்கிளும் சமமா தான் இருக்கும். அப்ப ஆங்கிள் 1 ஈக்குவல் டு ஆங்கிள் 2 நமக்கு ப்ரூவ் ஆயிருச்சு. ஏயின் உட்புற இருசம வெட்டி, அதுல இருந்து என்னன்னு எழுதலாம்? ஏயோட உட்புற இருசம வெட்டி தான், இரு சமமா பிரிக்கிறது தான் ஏடி அப்படின்னு நீங்க எழுதிடலாம். இதுல இது என்ன ப்ரூவ் ஆகுது? இந்த ஆங்கிளும் 1 2 எல்லாமே ஈக்குவல் தான். நீங்க 1ன்னு எடுத்துக்கோங்க 2ன்னு எடுத்துக்கோங்க, எல்லாமே சமம் தான் அப்படின்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. இதுல இருந்து தேற்றம் நமக்கு நிரூபிக்கப்பட்டது. ஈஸியான ஒரு தேற்றம்னா சின்னதா ஒரு ரீகேப் கொடுக்குறேன் பாருங்க. குக்கிங் ஷோல எல்லாம் ரீகேப் கொடுப்பாங்களா? எல்லாரும் தூங்கிட்டு இருக்கீங்களோ? இல்லக்கா. சரி, எல்லாரும் உங்க பேர் சொல்லுங்க ஃபர்ஸ்ட். யாரெல்லாம் இருக்கீங்க பேர் சொல்லுங்க.
துர்காக்கா, ஓகே. அனிகா, ம். தேஜாஸ்ரீக்கா. ஓகே. நானா யாரு? பிரகதீஷ்கா. இது வந்து கேர்ள் வெர்ஷன் மிமிக்ரியா? அது வாய்ஸ் பிரேக் ஆயிடுச்சுக்கா. சரி ஓகே. அப்புறம் வேற யார் இருக்கீங்க? ரஜினிகா, தரண்யாக்கா. ஓகே. அப்புறம் யார் இருக்கீங்க? பிரவீன் மைக் ஆன் பண்ணி சொல்லுங்க. பிரவீன் இருக்குங்கக்கா. ஓகே சூப்பர். அப்புறம் யார் இருக்கீங்க? இங்க யாரெல்லாம் இருக்கீங்க? ரித்திஷ்காக்கா, ஓகே. சக்திகா, சிவசங்கரிக்கா. இப்ப யாரெல்லாம் தூங்குறாங்கன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். யாருக்கா? நீங்க பேசுனதை வச்சே தெரியுது இங்கதான் வந்து எல்லாரும் தூங்கிட்டு இருக்கீங்க. ரித்திஷ்காக்கா கரெக்டா தானக்கா இல்ல சொன்னேன். பிரிஸ்கே இல்லையே. ரித்திஷ்காக்கா இருக்கா? ஹாப்பியா இருந்ததா அந்த பாட்டெல்லாம் இல்லைன்னா கிடையாது. ஓகேவா? ஜாலியா ஃபர்ஸ்ட் பிரிஸ்க் ஆகுங்க எல்லாரும். ஓகே ஒரு ரீகேப் கொடுக்கட்டா? சரி. முக்கோணம் ஏபிசி இருந்தது. அதுல ஒரு லைன் வந்து பிரிச்சது ஆங்கிள் 1 and ஆங்கிள் 2. அந்த பாயிண்ட் வந்து ஈன்னு வச்சுக்கிட்டோம், இந்த சீன் வச்சுக்கிட்டோம். நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி எடுத்துக்க போறோம்னா இந்த ஆங்கிளும் கொடுத்துருக்கிறது கிவன் அனுமானம்னு எடுத்துக்கிட்டோம். அடுத்தது இந்த ஆங்கிள் பிஏடி இந்த ஆங்கிள் 1னும் ஏஇசி இந்த ஆங்கிள் 1னும் எடுத்துக்கிட்டோம். ரீசன் என்ன? இந்த லைனும் சமம், parallel இணை அப்படின்னும் போது ஒத்த கோணங்கள் சமம். இது ரீசன். செகண்ட் பாருங்க, இது Z ஷேப்ல இருக்கு, அதனால இதுவும் 2 இதுவும் 2 ஒன்று விட்ட கோணங்கள் சமம். ரீசன் முடிஞ்சிருச்சு. 2 இது முடிஞ்சிருச்சு. இதுலயே நீங்க 3 எழுதிடலாம். தேர்ட் என்ன? தேல்ஸ் தேற்றம் படி எழுத போறீங்க. அப்போ இந்த டேம் டிவைட் இந்த டேம் பில இருந்து சி, இதுதான் வந்து தேர்ட் ஸ்டெப்பா எழுத போறீங்க தேல்ஸ் தேற்றம் யூஸ் பண்ணி. அதுதான் இங்க தேல்ஸ் தேற்றத்தின் படின்னு போட்டிருக்கீங்க. ஃபிஃப்த் இது வந்து என்ன எழுதுவீங்க? கிவன் நம்ம என்ன கொடுத்துருக்கோங்களோ அதே தான் ஈக்குவேஷன் 1 வச்சுக்கிட்டோம்னா அதை அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். இப்போ இந்த 1 2 கம்பேர் பண்ணும்போது 2 சைடு சமமா இருக்கு, அதை விட்டுட்டு பேலன்ஸ் 2 சைடு ஈக்குவல்னு எடுத்துக்கணும். பேலன்ஸ் 2 சைடு ஈக்குவல்னு எடுத்து பார்த்தா இதுவும் சேமா இருக்கு, அதை அப்படியே நீக்கிட்டு பேலன்ஸ் இருக்கிறத ஈக்குவல்னு எடுத்துப்போம். அப்படி பார்த்தோம் அப்படின்னா 2 பக்கமும் சமம்னு வருது, அதனால இந்த கோணங்களும் சமம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இதுல இருந்து நமக்கு ப்ரூவ் ஆயிருச்சு எல்லாமே வந்து சமம் அப்படின்னு. அவ்வளவுதான். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கவனிங்கம்மா. தமிழ் மீடியம் வந்து ரீட் பண்ணி பாருங்க, டவுட் இருந்தா கேளுங்க. நான் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்துடுறேன். புக் எடுத்து படிக்கணும், வேடிக்கை பார்க்க கூடாது. இங்கிலீஷ் மீடியத்துக்கு நாட் ரெஸ்பாண்டிங் வந்துருச்சு. இங்கிலீஷ் மீடியம் யாரெல்லாம் நாட் ரெஸ்பாண்டிங்கா இருந்தீங்க? யாரோ நாட் ரெஸ்பாண்டிங்கா இருந்திருக்கீங்க, அதுவும் உங்களுக்கு நாட் ரெஸ்பாண்டிங் சொல்லிட்டு இல்ல இருக்காங்க, இன்னும் 2 பேர் இருக்காங்க. பேசுங்க. நெட் இருக்குமா? அது வந்து இது எட்ஜ்னு இருக்குல்ல, அது வந்து நாட் சப்போர்ட். ஒன் மினிட் அப்படியே வெயிட் பண்ணுங்க, ரீட் பண்ணி பார்த்துட்டு இருங்க, வந்துடுறேன். ஓகே வந்துருச்சுமா. ஓகே இதுல நம்ம கிவன்லாம் பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அந்த டயக்ராம் மட்டும் கீழே ஒரு டைம் வரைஞ்சு காமிச்சிடுறேன், நீங்க படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். என் டயக்ராம் பார்த்தா புரியுமான்னு உங்களுக்கு தெரியல, உங்களுக்கு புரியறதுக்காக சின்னதாக இருக்கு.
அழகா அதுவே ஓப்பன் ஆச்சு. நான் அதுக்குள்ள ரிஃப்ரெஷ் கொடுத்தேன்னா அதுவும் போச்சு. வரேன். கொஞ்சம் வெயிட் பண்ணாதான் அது வரும். அதுக்கு நீங்க திருப்பி படிச்சுட்டே இருங்க. வந்துடுறேன். ரீட் பண்ணி பார்த்துட்டு இருங்க. அது வரேன். நாளைக்கு இந்த தியரம் எனக்கு வந்து எழுதி காட்டணும். ஓகேவா? ஆன்லைன் டெஸ்ட் அக்கா மைக் கேமரா முன்னாடி. ஓகேக்கா. ஓகேக்கா. ஓகே. படிச்சுட்டு வந்துருங்க எல்லாரும். ஓகே. 8 சாப்டரோட 1 மார்க்கும் அதே மாதிரி இந்த இதுவும் படிச்சுட்டு வந்துடணும். அதே கேமரா முன்னாடி டெஸ்ட் எழுதுங்க. அது நம்ம கூகுள்ல லிங்க்ல தானே ஃபில் பண்ண போறோம். அது நீங்க ஆன்சர் சொல்லுங்க, நான் ஃபில் பண்றேன். இது வந்து நீங்க எழுதி காட்டணும். ஓகே. ஒரு ட்ரையாங்கிள் ஏ பி சி, இது வந்து டி, இது ஆங்கிள் 1, இது ஆங்கிள் 2. இப்படியாக்கா அதுல டயக்ராம் இருந்ததுன்னு கேக்குறீங்க. இது வந்து ஆங்கிள் 2, இது ஆங்கிள் 1, இது வந்து இ. ஓகே. சரி, இதுல வந்து நமக்கு எப்படி இருக்கு? இந்த பிஏடியும் டிஏசியும் இது வந்து 1, இது 2. இது நம்மளோட அசம்ஷன். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த பிஏடி ஆங்கிள் 1 தான். அதே மாதிரி ஏஇசி இது ஆங்கிளும் 1 தான். அதுக்கு என்ன ரீசன்? இந்த லைனும் parallel இணை அப்படின்றது ஒரு ரீசன். ஓகேவா? அதனால கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஓகே. ஓகேக்கா. ஓகே. அதே மாதிரி தான் 2. இந்த ஆங்கிள் இந்த டிஏசியும் ஏசிஇ இதுவும் ரெண்டுமே 2 2 எழுதிருக்கும். அதுக்கு என்ன? அல்டர்னேட்டிவ் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன். இசட்ல வந்தா அது அல்டர்னேட்டிவ் ஆங்கிள்ஸ், ஒன்று விட்ட உட்கோணங்கள்னு தமிழ்ல சொல்லுவாங்க. அது வந்து ஈக்குவலா தான் இருக்கும். அதனால இந்த டேமும் ஈக்குவல் 2ன்னு எடுத்துக்க வேண்டியதான். ஏன்னா ரெண்டுமே ஆங்கிள் 2. அதுல நீங்க அந்த பேரலா இருக்கு அப்படின்றதையும் நீங்க இங்க மென்ஷன் பண்ணிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ நம்ம யூஸ் பண்ண போறது தேல்ஸ் தியரம். தேல்ஸ் தியரம் யூஸ் பண்ணா பிசிஇ இந்த முக்கோணத்தை எடுத்துக்கிறோம். பெரிய முக்கோணமா கன்சிடர் பண்ணிக்கிறோம். அப்ப எப்படி எழுதலாம்? பிஏஏஇ பிடிடிசி இதை வந்து 2ன்னு வச்சிருக்கோம். ஏற்கனவே ஒரு 1ன்னு ஒரு ஈக்குவேஷன் வச்சிருக்குமா? அந்த ஈக்குவேஷன் எடுத்து இங்க எழுதியிருக்கோம். ஃப்ரம் 1ல இருந்து இது நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது இந்த டேமும் ஈக்குவலா இருக்கு. அப்போ பேலன்ஸ் 2 சைட்ஸும் நம்ம ஈக்குவல்னு எடுத்துக்கலாம். இப்போ இதுல ஏபியும் கேன்சல் பண்ணிட்டோம்னா கீழே உள்ள ரெண்டும் ஈக்குவல்னு கிடைச்சிரும் நமக்கு. பாருங்க, இந்த ஏசியும் ஏஇயும் சமம் ஈக்குவல் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ரெண்டு சைடும் ஈக்குவல்னா அதை வந்து நம்ம இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்னா ஐசோஸ்கேல்ஸா ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்னா இரு சமபக்க முக்கோணம். இதுவும் வந்து சமம். ரெண்டு பக்கம் சமமா இருந்தா அதோட கோணங்களும் சமம். அந்த ரீசன் படி இதுல என்ன இருக்கு பாருங்க, இந்த சைடும் ஈக்குவல்னா இது 2 இது 1. அப்போ 1ம் 2ம் ஈக்குவலா? நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும்னு நினைச்சோம்? ரெண்டு ஆங்கிள்ஸும் ஈக்குவல்னு தான் ப்ரூஃப் பண்ணணும்னு நினைச்சோம். அப்போ இந்த ட்ரையாங்கிள் ஏபிசில ஆங்கிள் 1ம் ஆங்கிள் 2ம் ஈக்குவல். அப்போ நமக்கு என்ன ப்ரூவ் ஆகுது? இந்த ஏடி அப்படின்ற லைன் வந்து இந்த ஆங்கிள்ஸை ஈக்குவலா தான் பைசெக்ட் பண்ணுது. ஆங்கிள் ஏ வந்து ஏடி ஈக்குவலா பைசெக்ட் பண்ணுதுன்னா ஏடி வந்து பைசெக்ட் பண்ணுது ஆங்கிள் ஏ. அப்போ சின்ஸ் அதே நீங்க என்ன எழுதலாம்? ஆங்கிள் 1 ஈக்குவல் டு பிஏடி ஈக்குவல் டு டிஏசி ஈக்குவல் டு ஆங்கிள் 2 எல்லாமே ஈக்குவல்னு எழுத வேண்டியதான். ஹென்ஸ் ப்ரூவ்ட். அவ்வளவுதான். புரியுதாமா எல்லாருக்கும்? புரியுதுக்கா. அங்க உள்ளவங்களுக்கு புரியுதா? அங்க உள்ளவங்களுக்கு எல்லாம் புரியுதா? ஓகே. ரொம்ப சிம்பிளான தியரம் தான். நீங்களே 2 டைம்ஸ் படிச்சாங்கன்னா ஈஸியா எழுதிடலாம். சரி, ஓகே. கிராஃப்ல ஏதோ ஒரு டவுட் கேட்டீங்க, என்னம்மா? ஏதோ ஒரு டவுட் நீங்களே தான்ல என்ன டவுட்? என்ன புரியல உங்களுக்கு?
இருக்காங்க இல்லக்கா. அப்படிலாம் இல்லையா? நீங்க வரலன்னு சொல்லி அவங்க எல்லாம் ஏதோ சும்மா சொல்லணுமேன்னு சொல்லிட்டாங்களா? ஆமாக்கா, இப்பதாங்க தெரியுது. சரி, ஒரே ஒரு சின்னதா ஒரு ரீகேப் கொடுக்குறேன். நீங்க வந்து இப்படிதான் கிராஃப் போட போறீங்க இதுல, சரியா? இது வந்து ஃபர்ஸ்ட் குவார்ட்டர், செகண்ட் குவார்ட்டர், தேர்ட் குவார்ட்டர், ஃபோர்த் குவார்ட்டர். அதாவது முதல் கால் பகுதி, இரண்டாம் கால் பகுதி, மூன்றாம் கால் பகுதி, நான்காம் கால் பகுதி. இதுல எப்பவுமே பிளஸ் தான் வரும். ஏன்னா இது எக்ஸ் ஆக்சிஸா இருக்கும், இது எக்ஸ் டேஷா இருக்கும், இது ஒய்ன்னு எழுதுவோம், இது ஒய் டேஷ்னு எழுதுவோம். அப்போ இங்க வந்து எப்பவுமே பிளஸ்ல தான் ஆன்சர் வரும். இங்கேயும் பிளஸ்ல இருக்கும், இங்க மைனஸ்ல எழுதுவோம், இங்கேயும் மைனஸ்ல எழுதுவோம். அப்ப இங்க உள்ள புள்ளி என்னன்னு குறிப்போம்? பிளஸ் கமா பிளஸ்ன்னு வரும். புள்ளி அப்படிதானே எக்ஸ் கமா ஒய் தானே எழுதுவோம். எக்ஸ் கமா ஒய்னு இங்க எழுதுனா மைனஸ் கமா பிளஸ்ன்னு எழுதுவோம். இங்க எழுதுனா மைனஸ் கமா மைனஸ்ன்னு எழுதுவோம். இங்க எழுதும் போது பிளஸ் கமா மைனஸ்ன்னு எழுதுவோம். இப்படிதான் நீங்க புள்ளி குறிப்பீங்க. அதெல்லாம் உங்களுக்கு கிராஃப்லயே நீங்களே போட்டுருவீங்க. இதெல்லாம் ஞாபகம் கூட வச்சுக்க வேணாம் நீங்க. சரி, இப்போ நீங்க என்னென்ன விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும்? ஃபர்ஸ்ட் நீங்க வரைய போற கிராஃப் வந்து பேரல், அந்த பாரபோலா பரவளையம் வந்து எக்ஸ் அச்சுல 2 புள்ளி டச் ஆச்சுன்னா அதுக்கு என்னமா சொல்யூஷன் எழுதுவீங்க பாருங்க? சமமான மெய்யெண் மூலங்களா? என்னவோ ஒண்ணு சொல்வீங்களே. 2 சமமான மெய்யெண் தீர்வுகள் உண்டு அப்படின்னு சொல்யூஷன் எழுதணும். இதுவே ஒரு புள்ளியில எக்ஸ் ஆக்சிஸ்ல ஒரே ஒரு பாயிண்ட்ல மட்டும் இப்படி டச் ஆகி இப்படி போனுச்சு பாரபோலா, அந்த பரவளையம் போச்சுன்னா அதுக்கு மெய்யெண் தீர்வுகளா? சமமானவாமா? சமமான மெய்யெண் தீர்வுகள் உண்டு. இதுக்கு சமமான மெய்யெண் தீர்வு இல்லையா? லாஸ்ட் இது கேட்கலாமா? ஃபர்ஸ்ட் இது கேக்குறேன். 2 சமமில்லாத மெய்யெண் தீர்வுகள். நீங்க சொல்றதுக்கு நானே பார்த்து சொல்லியிருக்கேன். தேர்ட் சாப்டர் பார்க்க சொன்னா 5th சாப்டர் போயிருக்க பாரு. சரி, ஃபர்ஸ்ட்க்கு என்ன ஆன்சர் எழுதணும்னா 2 சமமில்லாத மெய்யெண் தீர்வுகள். இதுக்கு வந்து 2 வேற வேற ஆன்சர் வரதுனால 2 சமமில்லாத மெய்யெண் தீர்வுன்னு எழுதணும். இதுக்கு வந்து சமமான மெய்யெண் தீர்வுன்னு எழுதணும். இதுக்கு வந்து மெய்யெண் தீர்வுகள் இல்லை அப்படின்னு எழுதணும். இது எப்படி இருக்கும்னா எக்ஸ் ஆக்சிஸே டச் பண்ணாம போகும். இது 3 மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? இப்படி இருக்குன்னா இதுல டச்சே பண்ணாம போகுமா? டச்சே பண்ணாம இப்படி போகும் அந்த மாதிரி போயிடும். தேர்டு, 2 பாயிண்ட்ல எக்ஸ் அச்சில் டச் பண்ணா அதுக்கு சமமில்லாத மெய்யெண் தீர்வுகள். ஒரே ஒரு பாயிண்ட்ல டச் ஆனா அது சமமான மெய்யெண் தீர்வுன்னு எழுதணும். இது மாதிரி டச்சே பண்ணலன்னா மெய்யெண் தீர்வுகள் இல்லையா அப்படின்னு நீங்க எழுதணும். ஓகேவா? இது 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க புக்லயே இருக்கு, கிராஃப்லயே இருக்கு. ஓகேவா? கிராஃப் உங்களுக்கு எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா எக்ஸ் வந்து எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2x மைனஸ் 12 ஈக்குவல் டு 0 இந்த மாதிரி சம் கொடுப்பாங்க. நீங்க கொடுத்துருக்கிறத நீங்களா வந்து எக்ஸ் வந்து ஒரு 10 நம்பர் எடுத்துக்கணும். மைனஸ்லயும் பிளஸ்லயும் எடுத்துக்கோங்க. -5 -4 இந்த மாதிரி 10 நம்பர் எடுத்துக்கோங்க. +4 வரைக்கும் வரும். இங்க என்னெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எழுதணும். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் மைனஸ் 12. இப்ப எக்ஸ் ஸ்கொயர்னா என்ன பண்ணணும்? எக்ஸ் ஸ்கொயர் பண்ணி போடணும். பிளஸ் 2xனா என்ன பண்ணணும்? 2 கூட எக்ஸ மல்டி பண்ணி இங்க போடணும். 5 கூட 2 மல்டி பண்ணா -10 -12. இது அப்படியே போட்டு இது 3த்தையும் ஆட் பண்ணி கழிக்கிறது 2த்தையும் கூட்டிக்கிட்டு இதெல்லாம் சால்வ் பண்ணி போட்டீங்கன்னா y ஆன்சர் கிடைக்கும். 25ல 10 போயிருச்சுன்னா 15. 15 - 12னா 3. இப்படிதான் உங்களுக்கு ஒன்னொன்னா சால்வ் பண்ணணும். இதே மாதிரி 4க்கு 4 ஸ்கொயர் பண்ணி -4 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 16. 2 கூட -4 மல்டி பண்ணீங்கன்னா -8 -12. இது எல்லாத்தையுமே சால்வ் பண்ணி போடணும். 16 இது 2த்தையும் கூட்டினா 20. -20 + 16 அப்போ -4 ஆன்சர் வரும். இப்போ இதை நீங்க பாயிண்ட்ஸா எப்படி எழுதிக்கணும்? இது மாதிரி 10 கண்டுபிடிக்கணுமா? பாயிண்ட்ஸா எப்படி எழுதணும்? -5, 3. எப்படி எழுதுவீங்க? -3, 5. அது மாதிரி -4, இங்க 4 எடுத்துக்கும் போது -4 ஆன்சர் வருது பாத்தீங்களா? -4, -4 இந்த மாதிரி 10 டைம் 10 வேல்யூ கிடைக்கும். அதை நீங்க கிராஃப்ல குறிக்கணும். குறிச்சு நீங்க ஒரு பரவளையம் வரையணும்.
சரிக்கா. அது எப்படி வருது அப்படின்றத வச்சு தீர்வு எழுதணும். சரிக்கா. புரிஞ்சுக்க நல்லா. ஓகே. இப்போ இதுல எனக்கு என்ன நேத்தி ஹோம்வொர்க் பண்ணப்ப மிஸ்டேக் எல்லாரும் பண்ணீங்கன்னா, எப்பவுமே இந்த மாரி எழுதுறீங்க. இதுக்கு ஒண்ணும் ப்ராப்ளம் கிடையாது. அந்த கிராஃப் இப்படி போடுறீங்கன்னா, இங்க என்ன ஆகுது எழுதணும்ல. எல்லாருக்குமே டெஸ்ட் பேப்பர் திருத்தி குடுத்திருந்தேன் பாத்தீங்களா? மிஸ்டேக் நெறைய பண்ணியிருந்தீங்க. அதெல்லாம் என்னன்னு சொல்லிடுறேன் நானு. டெஸ்ட் பேப்பர் எல்லாருக்குமே கரெக்ஷன் பண்ணி அனுப்பிட்டேன். அதுல நீங்க பண்ண காமனான மிஸ்டேக் நான் சொல்றேன். பாட்டு பாடுறதுக்கே எங்களுக்கே நேரம் ஆகுதுக்கா. நீங்க வேற கதை பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்றீங்களா? டான்ல உங்களுக்கு தெரியாதுல இன்னைக்கு எல்லாருமே பாட்டு பாட போறாங்க. இங்கெல்லாம் பாட்டுலாம் ரெடி பண்ணிட்டாங்க. சரி, நீங்க பண்ண மிஸ்டேக் நானே சொல்லிருமா? ஓப்பனே ஆக மாட்டேங்குது. லோட் ஆயிட்டு இருக்கு. உங்களுக்கு வரைஞ்சு காமிச்சாதானே புரியும். அப்படிதானே? சொல்லிடாங்க. சொல்லிடவா? உங்களுக்கு வரைஞ்சு காமிக்கலன்னா புரியாதேம்மா. அதுக்கு தான் வெயிட் பண்றேன். இதோ வந்துருச்சு. ரெண்டுமே சொன்னாதான் உங்களுக்கு புரியும். யாரோ ஒருத்தவங்க வந்து ஹோம்வொர்க் இல்லையான்னு தெரியல, அளவு திட்டம் எழுதல. ஏற்கனவே நான் அவர் சொன்ன ஒரு மிஸ்டேக் பண்ணியிருந்தாங்க. பென்சில் வரல, வெயிட் பண்ணுங்க. ஜாமெண்ட்ரி நாங்க எல்லாமே கரெக்டா தானக்கா போட்டோம். அதுல போய் மார்க்கை குறைச்சு வச்சிருக்கீங்கன்னு என்ன எல்லாரும் திட்டுன்னு புரிஞ்சுது. அதுல நீங்க பண்ணியிருந்த ஒரு காமன் மிஸ்டேக் ஒண்ணு இருக்கு. அதை நான் என்னன்னு சொல்றேன். நான் ஃபாஸ்ட் தான், ஆனா சிஸ்டம் தான் ஸ்லோ. சரியா? சரி, இப்ப நான் வந்து வட்டம் போட்டேன். ஆனா அங்க வரல. இப்ப 2 வட்டமும் சேர்ந்து வர போகுது. சரி, நீங்க இப்படி போட்டிருக்கீங்களா? உதவி படம் யாரோ ஒருத்தவங்கம்மா, யாரோ ஒருத்தவங்க. ஓகேவா? இது நான் வரையறதுக்குள்ளே போயிருமா? சரி, அந்த அச்சு 90 டிகிரி குறிச்சிருந்தீங்களா? அந்த 90 டிகிரி எதுல இருந்து குறிக்கணும்னா, இப்படி குறிக்கணும். இந்த நீங்க வரைஞ்ச அந்த இதுக்கும் இந்த கோணத்தையும் டச் பண்ற மாதிரி குறிக்கணும். நீங்க வந்து வேற இது கூட கனெக்ட் பண்ணி வச்சிருந்தீங்க. அது ஒண்ணு ராங்கு. புரியல நான் என்ன சொல்றேன்னு. வட்டம் இருக்குன்னா இப்படி தொடுகோடு வரைஞ்சிருப்போமா? சாரி, ஒரு மையத்துல இருந்து ஒரு கோடு வரைஞ்சிருப்பீங்க. அப்புறம் இப்படி ஒரு தொடுகோடு வரைஞ்சிருப்பீங்க. அப்புறம் இந்த ஆரத்தை இங்க ஜாயின் பண்ணிருப்பீங்க. இதுவும் இதுவும் டச் பண்ற மாதிரி 90 டிகிரி போடணும். அது கீழேயும் போடணும், மேலேயும் போடணும். இது ஒரு மிஸ்டேக். இது பண்ணிருந்தீங்க. உதவி படம் வந்து நிறைய பேர் இந்த மாதிரி போட்டிருந்தீங்க. இது வந்து இப்படி கோடு இப்படி போட்டு, இதை இப்படி போட்டு, இந்த மாதிரி போட்டிருந்தீங்க. இந்த மாதிரி போடக்கூடாது. ஆரத்துல இருந்தா போகணும். இந்த எக்ஸ்டென்ஷன்லாம் அங்க காட்டக்கூடாது. ஓகேவா? இந்த பாயிண்டோடய ஸ்டாப் பண்ணிக்கோங்க. தான் நல்லா இருக்கும். அதுக்கு மார்க் குறைச்சிருந்தேன். அடுத்தது கிராஃப் போடும்போது தியரம் அதிகமா ஏதோ மிஸ்டேக் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. ஓவர் ரைட்டிங் பண்ணவங்களுக்கு மட்டும் மார்க் குறைச்சிருந்தேன். ஒரு கிராஃப் பேப்பர் இருக்குன்னா நான் ஏற்கனவே ஒரு பேப்பர் இருக்குன்னா அது ஃபுல்லும் நம்பர் எழுதணும், மேல வரைக்கும் எழுதணும், பாதியோட நிறுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். அது மாதிரி கீழேயும் தூக்கிலாம் ஒரு 5, 6 மேல எழுதிக்கலாம்கான்னு எழுதக்கூடாது. பிருந்தா தான் பண்ணிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு இது மட்டும்தான் பாக்ஸ், ஒரே ஒரு இதுல மேல எழுதினா போதும். 5, 6 கேப் எல்லாம் இங்க விடக்கூடாது. சரியா? கீழே ஒரு லைன், மேல ஒரு லைன், அப்படி அப்படியே போட்டுற வேண்டியதான். இங்க ஏதாவது எழுதணும். எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் தாக்கா இருக்காதுக்கு நாங்க என்ன எழுதுவோம்? எக்ஸ் அச்சு, எக்ஸின் மதிப்புகள், ஒய்யின் மதிப்புகளாவது அட்லீஸ்ட் எழுதணும். ஏதாவது எழுதணும். சரியா? அங்க எதுவுமே எழுதாம விடாதீங்க. எல்லாருக்குமே அதை போட்டு மார்க் குறைச்சிருந்தேன். பேரபோலா பரவளையும் ஒருத்தவங்க கூட கரெக்டாவே வரையல. ஷேப்பே யாருக்கும் ஒழுங்கா வரல. ஷேப் வந்து அழகா வரையணும். அதை பிராக்டிஸ் பண்ணாதான் வரும்.
நீங்க அதுக்கு நீங்க கேட்டே இருக்க வேணாம்க்கா. அதே ஒண்ணே ஒன்று மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். அப்பதான் நீங்க ஹோம்ஒர்க் போடுவீங்க, இல்லைன்னா டிமிக்கி கொடுத்து ஏமாத்திடுவீங்க. அப்படின்னா என்னக்கா? எது டிமிக்கி கொடுக்கறதுனாவா? ஆமாக்கா. ஏமாத்துறது தான் டிமிக்கி கொடுக்கறது. புதுசா இருக்கு கேள்வி. இன்னைக்கு அப்படிலாம் சொல்லி கொடுக்குறீங்களா? அதுக்கெல்லாம் சொல்லி கொடுக்க வேணாம், அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கே வரும். அது எப்படிக்கா வரும்? இப்ப நாளைக்கு ஹோம்ஒர்க் போடலன்னா நான் கேக்குறேன், அப்ப சொல்றேன் ரீசன் எப்படின்னு. ஓகே? சரிக்கா. சரி சரி ஓகே. இப்ப பாருங்க, அந்த சம் காமிங்கம்மா. யாராவது சம் மட்டும் சொல்லுங்க, ரீட் பண்ணுங்க. பயிற்சியில ஃபர்ஸ்ட்ல 6வது கணக்கா இருக்கும். சம் சொல்லுங்கம்மா. எது சொல்றோன்னே தெரியல உங்களுக்கு. டார்க்கா இல்லையா? ஆனாலும் அவ்வளவுதான் வருது. ஓகேவா? இப்ப தெரியுதா? தெரியுதுக்கா. 2x minus 3 அப்புறம் x plus 2. ஐயோ, யாரு? x plus 2 equal to 0. இதை எப்படி மல்டி பண்ணணும் மட்டும் சொல்லித்தரேன். உங்களுக்கு தெரியும் இது ஆல்ரெடி. இதை உள்ள கொடுத்து மல்டி பண்ண தெரியுமாமா? என்னென்னமோ கிறுக்குறீங்க மட்டும்தான்க்கா தெரியுது. சரி, இந்த 2x கூட மல்டி பண்ணும். ஸ்கிரீன் தெரியலையா? தெரியலக்கா. இந்த ஸ்கிரீன் தெரியல, ஒயிட் ஸ்கிரீன் இது வேற வச்சிருக்கேன் பாருங்க. இல்ல தெரியலக்கா. மத்தவங்களுக்கு தெரியுதாமா? ஒயிட் ஸ்கிரீன் தெரியுதா? தெரியுதா? அப்போ ஒரே ஒரு டைம் நீங்க லெஃப்ட் ஆயிட்டு வரீங்களாமா? சரிக்கா. ஓகே. 2x minus 3 x plus 2 minus 2 அது plus 2. ஓகே, 2x கூட x மல்டி பண்ணா என்ன வரும்? x into x x ஸ்கொயர். அப்ப 2x ஸ்கொயர். 2x கூட plus 2 மல்டி பண்ணா 2 2s are 4. அப்போ 4x minus 3 கூட x மல்டி பண்ணா minus 3x. minus 3 கூட plus 2 மல்டி பண்ணா minus 6 equal to 0. ஒண்ணுமே புரியலையா? புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு? ஸ்கிரீன் தெரியலக்கா. இருங்க, நான் ஒரு டைம் ஸ்டாப் பண்ணிட்டு திருப்பி இது பண்றேன். தெரியுதான்னு பாருங்க. இப்ப தெரியுதா பாருங்க. தெரியவில்லை. அப்ப நீங்க நான் சொல்றத கவனிச்சுக்கோங்க. அத உள்ள கொடுத்து மல்டி பண்ணணும். அதை மட்டும் நீங்க கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. 2x x கூட மல்டி பண்ணணும். புக் எடுத்து வச்சு பாருங்க நான் என்ன சொல்றேன்னு. 2x x கூட மல்டி பண்ணணும். இந்த 2x x கூட மல்டி பண்ணீங்கன்னா 2x ஸ்கொயர் வரும். இது ஒழுங்கா எழுத முடியாது. 2x கூட plus 2 மல்டி பண்ணீங்கன்னா plus 4x வரும். அதுதான் இங்க எழுதியிருக்கேன். இந்த -3 கூட x மல்டி பண்ணீங்கன்னா -3x வரும். -3 கூட plus 2 மல்டி பண்ணீங்கன்னா -6 வரும். ஈக்குவல் டு 0. இதுல x டேம் வந்து 2 இருக்கு. பிளஸ் 4x -3x. இது ரெண்டுத்தையும் கழிச்சிங்கன்னா x மட்டும் வரும். 4ல 3 பேசுனா 1 தான். அதனால x மட்டும் எழுதிக்கலாம். அப்ப இதோட ஆன்சர் எப்படி வரும்னா 2x ஸ்கொயர் plus x -6 equal to 0. இதுக்கு தான் நீங்க கிராஃப் போடணும். இதை நான் என்ன சொல்லி கொடுத்துருக்கணும், இதை புரிஞ்சவங்க வந்து ஒரு நோட்ல போட்டு குரூப்ல சென்ட் பண்ணுங்க. சரியா? சரி ஓகே, இன்னைக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. என்ன பாட்டு பாட போறீங்களா எப்படி?
அதெல்லாம் அக்கா, என்னக்கா எந்த கணக்கு? கிராஃப்ல வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்கிற 6 சம்மா பயிற்சி 3.16 3 சம் நேற்று பாதி பேர் ஹோம்ஒர்க் போட்டு அனுப்பிட்டாங்க. நீங்க இன்னும் போட்டு அனுப்பல. 6மே ஹோம்வொர்க் அக்கா. ஆமாம்மா, நேற்று 3 சரி நீங்க இன்னும் அது போடலன்னா ரெண்டுத்தையும் சேர்த்து போட்டுருங்க. சரிங்க, போட்டுருவோம்க்கா.